ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் சப்ட்ராக்டர் பார்க்க போகிறோம். இது ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கண்டினியூவஸாக 2 பைனரி வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி ஹாஃப் சப்ட்ராக்டர் பார்த்தோம்னா 1 1 மைனஸ் பண்ணால் 0 கேரி 0 வரும். அதில் என்ன பண்ணாதுன்னா, கிடச்சிருக்க ஆன்சரோட அடுத்ததுக்கு போய் ஃபெச் பண்ணாமல் 2 மட்டும்தான் பண்ண முடியும். இதில் நம்ம 3 இன்புட் கொடுக்கணும். ஏ பி பிஇன், அப்புறம் 2 அவுட்புட் கிடைக்கும். டிஃப்ரென்ஸு பாரோ. இதில் ஃபஸ்ட்டு பிஇன் ஏ நாட்டு பி நாட்டு, இங்கே பியோட வேல்யூ மட்டும் நாட் கேட்டனால என்ன இருக்கோ அதுக்கு மாறி வந்துடும். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், அதாவது சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ. அப்புறம் மிச்சம் இருக்க பாரோ அடுத்ததுக்கு பிஇன்னா போகும். ஓகே, இப்போ ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ட்ரூத் டேபிளில் 0 மைனஸ் 0 0 0 மைனஸ் 0 0. ஸோ டிஃப்ரென்ஸு சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 0, பாரோவும் 0. அடுத்தது 0 மைனஸ் 0 0 0 மைனஸ் 1 பண்ண முடியாதுல்ல, அதனால் 1 பாரோ பண்ணிக்கிறோம். 1. இப்போ இங்கே என்ன வரும்? 10 ஆகுமா? 10 மைனஸ் 1 1, அதனால் 1 வந்துடுச்சு. அடுத்தது 0 மைனஸ் 1 வராது, அதனால் 1 பாரோ பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே 10 ஆயிருமா? 10 ஆனிச்சுன்னா இங்கே பேலன்ஸ் 1 வரும். 1 மைனஸ் 0 1 தான், அதனால் 1. 0 மைனஸ் 1 பண்ண முடியாது, அப்போ இது 10 ஆயிரும். 1 பாரோ பண்ணோம்னா அப்போது 10 மைனஸ் 1 1 1 மைனஸ் 1 0. அதுதான் இங்கே ஆன்சர், டிஃப்ரென்ஸ். அடுத்தது 0 மைனஸ் 1 பண்ண முடியும், அதாவது 1 மைனஸ் 0 பண்ண முடியும். இங்கே 1 ஆயிரும். 1 மைனஸ் 0 பண்ண முடியும், அதனால் இங்கே 1 பாரோ பண்ண தேவையில்லை, 0. 1 மைனஸ் 0 பண்ண முடியும், அதனால் இங்கே 1 வந்துடும். 1 மைனஸ் 1 0, இதுலேயும் பாரோ பண்ண அவசியம் இல்லை. அடுத்தது 1 மைனஸ் 1 0 0 மைனஸ் 0 பண்ண முடியும், அதனால் இங்கே ஆன்சர் 0, பாரோவும் தேவையில்லை, 0. அடுத்தது 1 மைனஸ் 1 0 ஆயிரும். இந்த இடத்துல 0 ஆனிச்சுன்னா 1 பாரோ பண்ணணும்ல, 0 மைனஸ் 1 பண்ண முடியாது, அதனால் 1 பாரோ பண்ணியாச்சு. அடுத்தது பாரோ பண்ணதுனால இது 10 மாறிடுச்சா? 10 மாறினதுனால 10 மைனஸ் 1 1 1 வந்துடுச்சு. இப்போ இதில் கே மேப் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸுக்கு பார்ப்போம். 0 1 1 0 0 1 1 0 1 1 1 0 0 1. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் மேப் பண்ண முடியும். இங்கே ஏ, இங்கே பி பிஇன், ஏ பார் ஏவு, பி பார் பிஇன் பார், பி பார் பிஇன், பி பிஇன், பி பிஇன் பார். ஓகே, இதில் எதுக்கெல்லாம் இப்போ ஒன்று வந்துருக்கு பார்ப்போமா? ஏ பி பார் பிஇன் பார், ஏ பி பார் பிஇன் பார். அடுத்தது
A bar, B bar, A bar, B bar, B in plus A B B in அடுத்தது plus A bar B B in. இதுதான் டிஃப்ரென்ஸுக்குள்ளது. ஓகே, இப்போ பாரோவுக்கு பார்ப்போமா? பாரோவுக்கு 0 1 1 1 0 0 0 1. A பாரு ஏவு, B பாரு B in பாரு, B bar B in, B B in, B B in bar. ஓகே, இப்போ பாரோவுக்கு இதை நம்ம சேர்த்து மேப் பண்ண முடியும். 2 2 மேப் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏ பார் இருக்கும், அடுத்து பி பாரும் பியும் கேன்சல் ஆயிரும், அதாவது ஒன்றா மாறிடும். பி இன் மட்டும்தான் இருக்கும், பி இன் ப்ளஸ்ஸு அடுத்தது ஏ பார்ப்போமா? இந்த இது பார்ப்போம். ஏவும் ஏ பாரும் கேன்சல் ஆயிரும், பியும் பின்னு மட்டும்தான் இருக்கும். பி பிஇன் ப்ளஸ்ஸு இது பார்த்தோம்னா ஏ பார் இருக்கும், பி இன்னும் பி இன் பாரும் கேன்சல் ஆயிரும், அப்போ பி மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ லாஜிக் டயக்ராம் பார்ப்போம். லாஜிக் டயக்ராமில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸுக்கு பார்ப்போம். டிஃப்ரென்ஸுக்கு என்ன கிடச்சிதுன்னா ஏ பி பார் பி இன் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஒன்று எடுப்போம், பி நாட்லேருந்து எடுப்போம், அதாவது பி பார் பி இன் பார்லேருந்து. அடுத்தது ஏ பார் பி பார் பி இன், ஏ பார் பி பார் பி இன், அடுத்தது ஏ பி பி இன், ஏ பி பி இன், லாஸ்ட்டாக ஏ பார் பி பி இன், ஏ பார் பி பி இன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்கோமா, அதனால இப்போ ஆர் கேட் போடுறோம்.
இது டிஃப்ரென்ஸ்க்கு. அடுத்தது பாரோவுக்கு பார்ப்போமா? பாரோவுக்கு பார்த்தோம்னா A bar B in A bar B in B in அடுத்தது A bar B. ஓகே, இதுதான் பாரோவுக்கு. இது லாஜிக்கல் டயக்ராம். நீங்கள் இது கூட போடணுன்னு அவசியம் இல்லை. இது போட்டால் இதில் எந்த போட்டால் கூட மார்க் போட்டுருவாங்க. ஓகே, தேங்க்யூ.